முளைக்கட்டின பாசிப்பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு பாசிப்பயிரை போட்டுக்கலாம். அதில் ஒரு அரை கப் தயிரை விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் தயிர்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் விட்டுருங்க. இதெல்லாம் சேர்த்து விழுத அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம். இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு பிடி அளவு இருக்குது, அதில் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ குடமிளகா ஒரு அரை குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். குடமிளகா கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி சாஸ் வச்சுருக்கேன், அதை 2 ஸ்பூனு அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பணியாரக்கல் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். இந்த மாவை ஒரு அரைதுக்கு மட்டும் ஊற்றுங்க. இப்போ நம்ம அந்த வதக்கி வச்சுருந்ததெல்லாம் நடுவில் விடணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இப்போ ஒரு முக்காப்போ தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சீஸ் கூட வச்சுக்கலாம். பிள்ளைங்க விரும்புவாங்க. நல்லா பெரிய ஆளுக்குமே விருப்பமான உணவாக தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது ஹெல்த்தியாக இருக்கும். பாசிப்பயிர் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்.
நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. எல்லாருமே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி பாசிப்பயிரை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். அருமையாக இருக்கும். ஹெல்தியான உணவு. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.